வருகின்ற 1ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற இருக்கும் நிலையில் கள்ளழகர் கோவிலில் இருந்து கருடன் சேஷ வாகனங்கள் மதுரை புறப்பட்டுச் சென்றன. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜாகிருஷ்ணன் இணைகிறார். ராஜாகிருஷ்ணன், விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் இருந்து அழகரின் வாகனங்களான குதிரை மற்றும் சேஷம், கருட வாகனங்கள் இன்று மதுரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. மே 1ஆம் தேதி அதிகாலை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தும் நிகழ்ச்சி உலக புகழ் பெற்றதாகும். இதில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கள்ளழகரை தரிசனம் மேற்கொள்வர். தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் கள்ளழகருக்காக இன்று அழகர் கோவிலில் இருந்து குதிரை வாகனமும், வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சிக்காக சேஷ வாகனமும், அதனைத் தொடர்ந்து 2ஆம் தேதி தேனூர் மண்டபப்படியில் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுக்கும் நிகழ்வின் போது அழகர் எழுந்தருளும் கருட வாகனமும் அழகர் கோவிலில் இருந்து இன்று பலத்த பாதுகாப்புடன் மதுரைக்கு எடுத்து செல்லப்பட்டன. தங்க குதிரை வாகனம் மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலிலும், சேஷ வாகனம் மற்றும் கருண வாகனங்கள் வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலிலும் பாதுகாப்பாக வைக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜாகிருஷ்ணன். Ladies and gentlemen, welcome to Jolio Gymkhana.